மரியாதைக்குரிய என் அன்பு தம்பிமார்களில் ஒருவன், என் போர்ப்படை தளபதியின் முன்னணி வீரராக திகழ்கிற இந்த சித்தூர் பாஸ்கர் அவர்களுக்கு என் முதல் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார்பில் சித்தூர் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சொன்னவுடனே எங்களை எதிர்பார்க்காமல் நடத்திய ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பலராமன் அவர்களுக்கும், மற்றும் பெருமாள் அவர்களுக்கும், சீனிவாசன் அவர்களுக்கும், விஜயகுமார் அவர்களுக்கும், மணிவண்ணன் அவர்களுக்கும், மணிகண்டன் அவர்களுக்கும், கோபால் அவர்களுக்கும், முருகேசன் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இறுதியிலே இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகிற புதிய மாப்பிள்ளை இன்னும் தன்னுடைய எதிர்கால கனவுகளோடு தன் மனைவியே நினைத்துக் கொண்டிருந்தாலும் கொஞ்சம் வாப்பா கட்சி ஜனங்களையும் பாருன்னு கூட்டிட்டு வந்துள்ள புது மாப்பிள்ளை மரியாதைக்குரிய என்னுடைய ஆரியர் தம்பி முகேஷ் அவர்களே, அவர் தான் இறுதியிலே நன்றிகளை ஆற்றுகிறார். இந்த நிகழ்ச்சிக்கும் அவர் ஒரு முக்கிய காரணமாக திகழ்பவர். அகவலம் நரசிம்மன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர், ஒரு போர்ப்படை தளபதியாக இருக்கிற எல்லப்பன் அவர்களே, மற்றும் ஏழுமலை அவர்களே, தனுஷ் அவர்களே, மற்றும் அனைவருடைய பெயரும் சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். நேரம் வருண பகவானையும் பார்த்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அனைவரையும் அழைத்தாக நினைத்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்த உடனே வந்து வருகை தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கிற வழக்கறிஞர் வெங்கடேசன் அவர்களே மற்றும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் உங்களெல்லாம் கூட்டி நினைக்கிறேன்னா, 102வது தலைவருடைய பிறந்தநாள். ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் தாய்மார்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு 1000 ரூபாய் கேட்டீங்கன்னா உங்க அண்ணன் தம்பி கிட்ட யாருன்னா கொடுப்பாங்களா? எத்தனை நாள் ஒரு பாட்டி, அந்த பாட்டி வெத்தலை பாக்கு போட்டு துட்டு இல்லாத வந்திருக்காங்க. எத்தனை சகோதரிகள் ஒரு சினிமா பார்க்கறதுக்கோ இல்லை தன்னுடைய உறவினர் போட்டுக்கோ, ஏன் அங்கன்னு சித்தூருக்கு கல்யாணம் மருமகளா வந்தவங்க திருப்பி அம்மா வீட்டுக்கு போனா துட்டு இல்லைன்னா யாருன்னா அவங்க சகோதரனை கேட்டா கொடுப்பாங்களா? இல்லை கணவரை கேட்டா கொடுப்பாங்களா? கணவருடைய இதெல்லாம் கேட்டா கொடுப்பாங்களா? ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு சேர்த்துடும் போ அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு இருந்த ஆண்களை, அந்த ஆண்கள் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? இல்ல எத்தனை பேரு சொத்து வாங்கி இருக்கீங்க? நம்மளுடைய சொத்தை பங்குன்னா நீங்க எல்லாரும் பங்கிட முடியாது. நான் கூட என் சகோதரர்கள் என் சொத்தை பங்கிட்டு முடியல. அவங்கள கூப்பிட்டு அவங்களெல்லாம் பேசி தகுதியை, உங்களுக்கு அந்த உரிமையை வழங்கியது யார்? டாக்டர் கலைஞர் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், அடுப்பிலே இருந்து கரண்டியை பிடித்துக் கொண்டிருக்கிற பெண்களின் கையிலே இருந்து கரண்டியை பிடுங்கி எடுத்து அவர்கள் கரங்களில் புத்தகங்களை கொடுத்து அவர்களை படிக்க வைகள். பெண்கள் படித்தவர்களாக வந்தால்தான் சமுதாயம் மேம்படும் என்று பேரறிஞர் அண்ணா பெரியார் சொன்னார்கள். அந்த டாக்டர் கலைஞர்கள் நடத்தி காட்டிருக்கிறார். அந்த கலைஞரின் மகன் தான் இன்னொன்னு செஞ்சு பாருங்க. இப்பொழுது இருக்கிற நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தரத்தான். எத்தனை பேருக்கு அந்த ஏமா மகளிர் உரிமைத்தை எதுக்கு தராங்க? 1000 ரூபாய் கொஞ்சம் செஞ்சுட்டு பாருங்க. சும்மா பொம்பளைங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்களா? யாரும் இல்லை. எதுக்கு தெரியுமா அந்த மகளிர் உரிமை? டெய்லி காலையில் 5 மணிக்கு காலையில் ஏன் யார் கண் தெளிக்கிறது? இதில் நீங்க தானே. உங்க வீட்டுக்காரங்களுக்கு சோறு ஆக்கி போறது யாரு? நீங்க தானே. வீட்டை பெருக்கிறது யாரு? நீங்க தானே. விளக்கு வைக்கிறது நீங்க தானே. வீட்டை சுத்தம் பண்ணி சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வைத்து பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களுக்கு புத்தகங்களை கொடுத்து அவர்களுக்கு உணவை செய்து அவர்களுக்கு பைய தூக்கி மாட்டி போய் வாடா கண்ணேன்னு அனுப்புறவங்க நீங்க தான். அதுக்கு ஏதாவது கூலி தரமா? நான் கூட என் பொண்டாடி பசங்களான் போது யாரும் கூலி தரதில்லை. ஆனால் இதை பார்த்தவர், தாயுள்ளத்தோடு பார்த்தவர், தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய சகோதரிகளுக்கு என்ன கஷ்டம் என்பதை சிந்தித்தவர் தளபதி அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவர் தான் சொன்னார், பெண்களுக்கு அதுக்கு இலவசமாக கூட கிடையாது. அந்த தொகைக்கு என்னன்னு பேர் வச்சார் தெரியுங்களா? மகளிர் உரிமை தொகை. உரிமை தொகை. அந்த 1000 ரூபாய் பெறுவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு வழங்கியவர் தளபதி அவர்கள். அது மட்டும் இல்ல தாய்மார்களே, நானே கூட ஒரு செய்தியை ஒரு முறை பார்த்திருக்கேன். நான் சென்னையிலிருந்து வரும்போது ஒரு விபத்து, 2 பேர் அடிபட்டு இருக்கான். நான் 1 ஸ்டாண்ட்ல வந்துங்கிறேன், பஸ் நிறுத்தல. அவன் கையெழுத்து கும்பிடுறான், அடிபட்ட போறவன் பூரா பார்த்துன்னு போறான்.
ரத்தம் ஒழுங்கினே இருக்கு, அவனை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை. அதை பார்த்து இப்படியெல்லாம் நாட்டில் மனிதாபிமானம் செத்து போய்விட்டதே என்று பார்த்துதான் நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னார்கள், யார் அடிப்பட்டு அந்த மாதிரி இருக்கிறவன் பார்த்துட்டு அதை எடுத்தும் போய் மருத்துவமனையில் சேர்க்கிறவனுக்கு 5000, அந்த 5000த்துக்காக அந்த உயிரை அவன் காப்பாற்றலாம். அந்த மாதிரி லட்சக்கணக்கான உயிர்கள் இங்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை தாய்மார்களே, அந்த விபத்தை உயிர் காப்போம் திட்டத்திற்கு தொட்டு சென்று தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தாலும் கூட நம்முடைய அந்த அடிப்பட்டவனுடைய குடும்பத்திற்கு அந்த செய்தி தெரிந்து அவர்கள் வரும் வரை ஆகிற செலவு அரசு ஏற்கும் என்று ஒரு தந்தையாக நினைத்தவர் தளபதி. அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு பால் வேலை குறைக்கிறோம், பால் வேலை குறைச்சோம். ஒன்னு மட்டும் நீங்க சிந்தித்து பாருங்க, மாசம் எத்தனை பேர் கேஸ் வாங்குறீங்க? எல்லாமே கேஸ் வாங்குறீங்கல்ல? கேஸோட வேலை இன்னைக்கு என்ன? 900 ரூபாய். அந்த கேஸுக்கு மூலப்பொருள் ஒரு பேரல் க்ரூட் ஆயில் இன்னைக்கு என்ன தெரியுமா? டாலரு $65, $118. அந்த பேரல், ஒரு பேரல் $118 விற்கும் போது அந்த கேஸோட விலை என்ன தெரியுமா? காங்கிரஸ் ஆட்சியில், இந்திரா அம்மையார் ஆட்சியில், நம்முடைய ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற காங்கிரஸ் மத்திய ஆட்சியில் $382. கடைசியாக அவர்கள் ஆட்சியை இழந்த போது கேஸோட விலை $382. நினைத்து பார்த்தா 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கேஸோட விலை $382, இன்னைக்கு 900 ரூபாய். ஆனா அந்த கேஸுடைய மூலப்பொருள் விலை குறைந்திருக்கிறது, ஆனால் கேஸுடைய விலை குறையல. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய ஆட்சி மத்தியில் இருக்கிறது. அதோடு இங்கே இருக்கிற சிலர் ஆட்காட்டிகள் கை கொட்டு நிற்கிறார்கள். யாராவது ஏழைகளை நினைத்து பார்த்தார்களா? தலைவர் தளபதி மட்டும்தான் ஏழைகளை நினைத்து பார்த்தார். படிக்க வேண்டும், ஒரு பெண் படித்தால் தான் அந்த சமுதாயம் வளரும் என்பதற்காக தமிழிலே படித்து அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவி பக்கத்தில் இருக்கிற ஆட்டுப்பாக்கம் காலேஜில், சித்தூர்ல இருந்து ஒரு பொண்ணு போயிட்டு சித்தூர் ஆட்டுப்பாக்கம் காலேஜில் படிச்சா கூட மாசம் 1000 ரூபாய். அதேதான் அவர்களுடைய மகன் அதே போல் படித்த பொண்ணு தான் குட்டிங்களேன்னு கேள்வி வரக்கூடாதுல்ல. உங்கள் மகன் சென்று படித்தாலும் அவனுக்கும் 1000 ரூபாய். ஒரு குடும்பத்தில் ஒரு மகனும் உயர்கல்வி படிக்கிறார் என்றால் அந்த பெண் உட்பட மாதம் 3000 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தளபதி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே ஒருவராக, உங்கள் குடும்பத்திலே பிறந்த உங்களுடைய சகோதரராக நினைத்து பாருங்கள். உங்களுக்கு சொத்திலே உரிமை வழங்கினார், உங்களுக்கு படிப்பதற்கு உங்கள் பிள்ளைகளை படிப்பதற்கு, எதிர்கால கனவோடு இருப்பதற்கு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டுமா? அதை விட மிக சிறப்பாக காலையில் நம்ம எல்லாம் எழுந்து விவசாயம் பண்றோம், ஆகாபாதியா போறோம். வெயில் காலத்துல 7 மணிக்கு போனோம்னா 11 மணிக்கு வந்துடலாம். வெயிலுக்கு முன்னாடி போய் கலைக்கு போவோம், நடுநட போவோம், கட்சி இதுதான் போவோம். அந்த 7 மணிக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. அதை பார்த்தார், ஒரு தந்தையாக சிந்தித்தார். அந்த சிந்தித்தன் எதிரொலிதான் காலையிலே சிற்றுண்டி உணவு திட்டம். தாய்மார்கள் விவசாயத்திற்கு போகிறார்கள், அந்த பிள்ளை ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அந்த உணவுக்காக அந்த பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற திட்டத்தை, காலை உணவு திட்டத்தை கடவுளாக நமக்கு கொண்டு வந்தவர் தளபதி என்பதை நீங்கள் மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். எந்த திட்டம் இன்று தலைவரால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த நாட்டிலே நம்மளை எல்லாம் வளர்த்திருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு சொத்தை வித்து துட்டாக்கி மத்த வீடு கட்டியிருக்கான். அந்த சொத்தை விற்கிறதுக்கான பத்திரம் எப்படி கிடைச்சது தெரியுங்களா? உலக வரலாற்றிலேயே விவசாயிகள் பற்ற கடனை ரத்து செய்து அவனுடைய சொத்து பத்திரத்தை கூப்பிட்டு வீட்டுக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த பத்திரம் தான் அவனை வாழ வைத்தது. தாய்மார்கள், விவசாயிகள் காதில் இருக்கிற கம்மலை வச்சு, எங்க அம்மா கூட அந்த காலத்துல இருந்து காதில் கம்மலை ஏன்னா கரண்ட் பில் கட்டாடா 21ஆம் தேதி அப்பா மாசம் எவ்வளவு கரண்ட் பில் கட்டினாங்க தெரியுமா? இதை பார்த்தவர் தான் நம்முடைய இலவச மின்சாரத்தை வழங்கினார் தலைவர் அவர்கள். தளபதி அவர்கள் நமக்கு கல்வியை பல வேண்டும், தாய்மார்கள் வர வேண்டும். தாய்மார்களே, இந்த ஆண்டு மட்டும் 50 கோடி ரூபாய்க்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக, தாய்மார்களின் வளர்ச்சிக்காக நம்முடைய
கூட்டுறவு வங்கிகளின் மூலம் மகளிர் சுய உதவி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கடன் வாங்கிக்கிறீங்க? அந்த தளபதி அவர்களை நீங்கள் கை தூக்கி விடுவதற்கு அவர் செய்த சாதனைகளை சொல்வதற்காக தான் இங்க வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் வரான். சினிமாவில் பார்த்துருப்பீங்க. ஒன்னு சிந்தித்து பாருங்க. ஒரு சினிமா, நான் கூட அதை போய் சினிமா தியேட்டரில் பார்க்கல. நம்முடைய கலாச்சாரத்திற்கு நான் யாரையும் குறை சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்முடைய கலாச்சாரத்திற்கு அமெரிக்காவில் ஒரு பொண்ணை கட்டிடுறான், விட்டு போயிடும். அது அமெரிக்காவோட கலாச்சாரம். அமெரிக்காவில் என்ன இருக்குதுன்னு சித்தூர்ல இருக்கிற பொண்ணுக்கு தெரியாது. அப்பா அமெரிக்காவில் இருக்கிற பையனுக்கு அமெரிக்காவில் நல்லா சம்பாதிக்கிறான், அவனுக்கு பொண்ணு கொடுக்கலான்னு கொடுத்தாரு. அப்ப அந்த பொண்ணை வச்சு குடும்பம் நடத்தணும் யாரு? அந்த அமெரிக்காவிலேருந்து வந்து அந்த பொண்ணை கட்டிக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு ஏமா எங்க கலாச்சாரத்தில் வந்தா இந்த அம்மா உங்க கலாச்சாரம் எப்படி, அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டும். அந்த சினிமா பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு பட்ட வேதனை, அப்புறம் அதெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் ஆச்சு. அப்படி சினிமாவிலேயே நடித்தவர்கள் அவர்களுக்கும் எந்த சினிமாலாம் நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கை தூக்குங்க. எம்ஜிஆர் சிகரெட் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? எந்த சினிமாவிலையாவது எம்ஜிஆர் சிகரெட் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? எந்த சினிமாவிலையாவது ஒரு பெண்ணை எம்ஜிஆர் கற்பழித்து பார்த்திருக்கிறீர்களா? எந்த சினிமாவிலாவது? இதனால்தான் தாய்மார்கள் எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக கொண்டு வந்தார்கள். அவர் சினிமாவிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கொள்கைகளை பரப்பி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களுடைய இதயங்களை இடம் பிடித்து முதல்வரானார். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நான் காலையிலே வந்த ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஜானகிராமன் அவர்களுக்கு பற்றி ஒரு வால்பாஸ் ஓட்டம் ஓட்டுவோம். அடுத்த முதலமைச்சர் ஜானகிராமன் அவர்களே வருக. என்ன அது முதலமைச்சர் பதவினா சித்தூர் பங்கடையில் விற்கிற பொருள் அது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு முதலமைச்சர் என்பது என்ன? கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை, சமூக நல திட்டங்களை தீட்டி மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அவங்கதான். இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்கணும். யார் நம்மளுக்கு பண்ணா? நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? அதை விட இன்னொன்றும் சொல்லுறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தூருக்கு ஏதாவது ஒரு பஸ் வந்து வேலை செய்யற ஆள் ஏற்றி போயிருக்கா? 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல் காலஞ்சென்ற மத்திய அரசின் கமர்ஷியல் மினிஸ்டராக இருந்த, வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்கள் உண்டாய் கார் தொழிற்சாலையை கொண்டு வந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு கலைஞர் அவர்களின் தலைமையிலே தான் நமக்கு பக்கத்தில் இருக்க உண்டாய் கார் தொழிற்சாலை வந்தது. உண்டாய் கார் தொழிற்சாலை வந்த பிறகுதான் அதற்கான உபகரணங்களை செய்வதற்கான ஒவ்வொரு தொழிற்சாலைகளாக வந்தது. அந்த காருக்கான கண்ணாடியை தயார் பண்ணுவதற்காக கோபனேகன், அதற்கு தேவையான உபபொருட்களை தயாரிப்பதற்காக மொபிஸ், இப்படி ஏகப்பட்ட கம்பெனி வந்துச்சு. எஸ்எல்சி 10th பாஸ் பண்ணிட்டு வீட்டுல யாருன்னா சும்மா இருக்கிறானா தெரியுமா? இப்ப எல்லாம் போலாம். இதற்கு அடிப்படை காரணம் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அப்போது மத்திய அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய நம்முடைய முரசொலி மாறன் அவர்கள். அப்போது உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பக்கத்திலே இருக்கிற கம்பெனியை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அல்லவா? அதனால் இந்த நாடு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, நாட்டின் பொருளாதாரம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது. நம்முடைய இன்னைக்கு பாருங்க, நான் முன்னே சொல்றேங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம ஆட்டுக்கறி சாப்பிடணும்னா சின்ன படிக்கும்போது அந்த சித்திரை மாசம் ஆடை இருப்பாங்க, ஊர்ல தீபாவளிக்கு இருப்பாங்க, பொங்கலுக்கு இருப்பாங்க. அப்போ போய் கியூ நிற்கணும், கொண்டா ஒன்று எடுத்துன்னு போயிட்டு வருஷத்துக்கு 4 நாள் 5 நாளும். அப்போது நமக்கு இருந்த விவசாய, சாதாரண விவசாய குடும்பத்துக்கு அங்கதான் நான் போய் அப்ப இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சேர்ந்து போக்குவரத்து வசதி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கம்பெனி வந்து எல்லாரும் சம்பாதிக்கல, பஸ்ஸுங்க வரல, எல்லாம் ஆளுக்கு ஒரு இன்னைக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது நினைத்து பாருங்கள். ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கான பொருளாதார மேம்பாடு நமக்கு எப்படி வந்தது நினைத்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலத்தில் உண்டாய் கம்பெனி வந்த பிறகு, அதனுடைய உப கம்பெனிகள் வந்த பிறகு, நம் பிள்ளைகள் அங்கே பணியாற்றி அதிலே சம்பாதிக்கிற பணத்திலே நம்முடைய குடும்பம் உயர்ந்திருக்கிறது. நினைத்து பாருங்கள். அதற்கு வித்திட்டது டாக்டர் கலைஞர்.
அந்த கலைஞரின் திருமகன் இந்த நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு கணமும் உங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடு வளர்வதற்கு யார் காரணமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கிறார். அவருடைய கல்வி அறிவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிறார். அப்படி சிந்தனையில் உருவானதுதான் இந்த திட்டங்கள் எல்லாம். அதோட இந்த பாட்டிமார்கள்லாம் இருக்காங்க, சுகர் இருக்கும், பிபி இருக்கும். இந்த சுகர் பிபி கூட நீங்க ஆட்டுப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போய் மாற்ற வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம். ஆயாவுக்கு சுகருக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கு டாக்டருங்க நர்ஸுங்க உங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணி உங்களுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. இது தளபதி அவர்களின் ஆட்சியில். இதெல்லாம் நல்ல திட்டம் இல்லையா? இதை யார் சிந்தித்து பார்ப்பார்கள்? இங்கிருந்து சித்தூர்ல இருந்து ஒரு ஆட்டு பக்கத்துல போய் மாத்திரை வாங்கி வர்றதுக்குள்ள என்ன ஆகும்? அதான் அந்த மாத்திரை கூட அந்த ஆயா கஷ்டப்படக்கூடாதுன்னு அங்கிருந்து இங்க வந்தாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க, நம்முடைய எதிரிகள் சொல்லதான் செய்வாங்க. நம்ம என்னதான் நல்லபடியா 4 பேருக்கு இந்த ஊர்ல செஞ்சா கூட என்ன பிடிக்காத ஒருத்தர் எத்தனையோ பேர் இருப்பான். என்ன பண்ணிட்டான், ஆடா போட அவன் போய் தாரி சாந்தமான கேட்கல. இதெல்லாம் உண்மை. அதை பிடிக்காதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில அடித்த கொள்ளையை வாயில சொல்லவே முடியாதவர்கள் கண்டாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா அவர்களால? இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்தது அதிமுக ஆட்சி. தாய்மார்கள் இன்னொன்று தெரியுமா? இன்னும் 10 வருஷம் முன்னால் உங்களுடைய வாழ்க்கை எங்கோ போயிருக்கு. விமானம் ஏறுகின்ற அளவிற்கு உங்களுக்கு ஒரு உண்மையான செய்தி சொல்கிறேன். இப்போது பக்கத்தில் இருக்கிற பணப்பாக்கத்திலே 10,000 கோடி ரூபாய் அளவில் 2 கம்பெனிகள் வருது. அடிக்கல் நாட்டார் தலைவர் கடந்த ஆண்டு அந்த பக்கம் போய் பாருங்க தாய்மார்களே. சின்ன வயசுல நீங்க ஸ்ரீபெரும்புதூர் போனா ஓனா கூட முட்டை விடாது. அந்த மாதிரி இந்த நிலம்லாம் இன்னைக்கு என்ன தெரியுமா? 5 கோடி 10 கோடி இருக்கிறோம். அந்த மாதிரி காடு மூலாக இருந்த அந்த பணப்பாக்கம் மேடு போய் பாருங்க. சும்மா அது ஒரு மாநகரமாக இப்பொழுது காட்சியளிக்கிறது. இரவிலே சென்றால் ஒளி வெள்ளத்திலே அந்த பகுதி மிதந்து கொண்டிருக்கிறது. 10,000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற மாபெரும் திட்டங்களை அங்கே தீட்டி அந்த தொழிற்சாலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தமிழ்நாட்டின் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை தலைவர் கலைஞருடைய பேரப்பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழினத்தின் தாய், அப்பா என்று பிள்ளைகளால் அன்போடு அழைக்கப்படுகிற தலைவர் தளபதியுடைய அன்பு பிள்ளை ஒற்றை செங்கலால் ஆதிக்க கூட்டத்தை விரட்டி அடித்து நாளைய தமிழ் சமுதாயத்தை வழிநடத்தி செல்ல இருக்கிற தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் நடைபெற்ற இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின்படி நாடு முழுவதும் எப்படி தலைமை கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 4 ஆண்டு சாதனைகளை நகர, ஒன்றிய, பேரூர், மாநகரத்திலே பகுதி வாரியாக நடத்தியதோ அதே போல் இளைஞரணியும் நடத்திட வேண்டும் என்கிற நம்முடைய அன்பு இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதியின் அவருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய மாவட்ட இளைஞருடைய ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரப்பன் அவருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய மாவட்ட செயலாளர்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே நம்முடைய இளைஞரணி செயலாளர் மைய பொருளாக இளைஞரணியின் பொதுக்கூட்டங்களுக்கு, தெருமுனை கூட்டங்களுக்கு எளிமையாகவும் மக்களை சென்றடையத்தக்க வகையிலும் சேர வேண்டும் என்று சொல்லி
தெருமுனை கூட்டங்களை நடத்துங்கள். ஏன்னா இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்து இந்த திமுகவை தோற்றுவித்த அண்ணா அவர் சொன்ன திமுக காரனுக்கு கற்றுக் கொடுத்த மந்திரம் எலெக்ஷன்ல வச்சு வரும்போது கூட நம்முடைய இளைஞரணி செயலாளரும் மாவட்ட ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை மக்கள் மனநிலைகளை எல்லாம் என்கிட்ட பேசின்னு வந்தார். அவர் ஏன்னா அண்ணா சொன்னது மக்களிடத்திலே செல், மக்களுக்காக பணியாற்று, மக்களோடு இணைந்து, அப்போ மக்கள் உன்னை புரிஞ்சுக்குவான், அப்போது வெற்றியை தருவான் என்று சொன்ன அண்ணா அந்த அண்ணாவின் லட்சியங்களை நிறைவேற்றுகிற இளைஞரணி செயலாளராக இருக்கிற உதயநிதி அவர்கள் இன்றைக்கு மக்களை அவர் நேரா போய் தெருல நின்று பேசு, தெருமுனை கூட்டம் நடத்து என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். அதனுடைய மைய கருத்து 2 பாயிண்ட். ஒன்று, 102வது பிறந்த நாள் காணும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் குறித்தும் 4 ஆண்டு சாதனையை குறித்தும் இந்த தெருமுனை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இளைஞரணி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை அணி. இதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. காரணம், அதனால வயசாயிட்டவங்களெல்லாம் ஒதுங்கிடுன்னு சொல்லல, மூத்தோர்களின் ஆலோசனை ஏற்று இளைஞர்கள் எதிர்கால தமிழ் சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும். அதுதான் இன்றைக்கு இயக்கத்தினுடைய நிலைமை. காரணம், நீங்களாம் நினைச்சுக்கலாம், 1949ஆம் ஆண்டு கொட்டுமடையில் ராபின்சன் பூங்காவில் திமுக தொடங்கப்பட்டது. அப்படி திமுக தொடங்கப்பட்ட போது அண்ணாக்கு என்ன தெரியுமா வயசு? அண்ணா 40 வயசு. அண்ணாவுக்கு அண்ணா 1909ஆம் ஆண்டு பிறந்தார். திமுக ஆனா 25 வயசுலேயே அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அண்ணா பெரியாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சேலம் செங்குந்தர் மாநாடு. அண்ணாவுக்கு வயது அப்போ 25 வயது. அவருடைய ஆங்கில அறிவு உலகமே வியத்தது. பெரியாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த திராவிட இயக்க வரலாற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இவைதான் திராவிட இயக்கங்கள். அதிமுக திராவிட இயக்கம் அல்ல, அது திராவிட போலி. பிழைப்புக்காக இயக்கத்தை உடைத்து வந்த திராவிட போலி இயக்கம். அதிமுக திராவிட இயக்கம் அல்ல. அதிலே இங்கு இருக்கிற இளைஞர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழை, தமிழ் இனத்தை, தமிழர் பண்பாட்டை, தமிழர் கலாச்சாரத்தை மீட்டெடுத்து வாழ்வித்த ஒரே இயக்கம் திமுக என்பதில் யாருக்கு? அதனால தான் சொன்னேன், இந்த இயக்கத்தை அண்ணா தோற்றுவித்த போது, பெரியாரிடத்திலிருந்து பிரிந்து வந்து தோற்றுவித்த போது அவருக்கு வயது 40. கலைஞருக்கு என்ன தெரியுமா வயசு? 25. நாவலர் நெடுஞ்செழியன் 27, பேராசிரியர் 27, மதியழகன், இவங்க தான் 50 தலைவர்கள் சொல்லுவாங்க, 29. எல்லாம் வந்து அப்போ இளைஞரணி கிடையாது. அப்போ இளைஞரணி இல்ல. திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் மொழி போர்க்களத்தை வழிநடத்தி தமிழ்நாட்டின் வரலாற்றையே புரட்டி போட்டது இளைஞரணி அல்ல, மாணவரணி. அப்ப மாணவரணி தான். கலைஞர் சொல்லுவார், அண்ணா மதியழகனை, நெடுஞ்செழியனை, அன்பழகனை இதெல்லாம் கண்டெடுத்த இடம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அந்த அண்ணா தான் இந்த இயக்கத்தின் தலைவர், இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர். தமிழ் மண், தமிழ் இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிந்தித்து செயல்படுத்தி வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலே அமர்த்திய தலைவர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய அன்பு தம்பியாக இருந்த கலைஞர் அண்ணா 1969 ஆட்சிக்கு வந்தார். வந்தபோது அவரு 67 ஆட்சிக்கு வந்தார். 2 வருஷம் தான் அவரால் வாழ முடியுது. 60 வயது கூட முடியவில்லை அண்ணாவுக்கு. அண்ணா தமிழ் மீது அதிக பற்று வைத்தார். ஆனா அவருக்கு புற்று வைத்து விட்டது. ஒண்ணு இல்லை, நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்காக கொஞ்சம் பொடி போடுவார் இப்படின்னு. நல்ல எளிமையான மனிதர், PhD படித்தவர், இரட்டை MA படித்தவர், ஆங்கிலக்காரனே அசரக்கூடிய அளவிற்கு உரையாற்றியவர். திமுக என்பது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல. அவர் சொல்றார் பார்லிமெண்ட்ல,
DMK is not only a political party, it's a social movement which is fights for the rights of the people, those who are socially, educationally, economically backward. திமுக என்பது சமுதாயத்தில் பொருளாதார, கல்வி, சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களை வாழ்விக்க வைக்கும். இந்த இயக்கம் தான் சார் அது மட்டும் சொல்ல. I am the representative of the people, those who are living on the platform. நான் நடைபாதை வாசி மக்களின் பிரதிநிதி, குடிசை மக்கள், ஏழை மக்களின் பிரதிநிதி என்று நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவார். அந்த அண்ணா ஆட்சிக்கு வந்தார். அவர் வந்த பிறகுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினார். யாரு? அண்ணா. அதே போலத்தான் சுயமரியாதை திருமணம் சொல்லுபடி ஆகினார். 2 ஆண்டுகள் அண்ணா இறந்துட்டார். இப்போது இந்த நிகழ்ச்சியின் மைய பொருளாக இருக்கிற தலைவர் கலைஞரின் 102வது பிறந்த நாள் விழா. அவர் அண்ணாவை போலவே பேசியவர், அண்ணாவை போல எழுதியவர், அண்ணாவை பற்றியே சிந்தித்தவர். சாகிற போது கூட கேட்கிறாங்க, அவருக்கு தொண்டையில தீர்வு போட்டா. அப்போ கேட்கிறாங்க, டாக்டர் கேட்கிறாரு, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எல்லாம் நினைச்சாங்க ஸ்டாலின் என் புள்ள தளபதி பிடிக்கும், என் மனைவி பிடிக்கும் என்று சொல்லுவார் என்று. அந்த நேரத்தில் அண்ணா 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 என்று சொல்லி தன்னுடைய தலைவனை, அண்ணாவின் லட்சியங்களை, அந்த கலைஞர், இங்கெல்லாம் தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறீங்க. உலகத்திலேயே தாய்மார்கள் செய்த ஆட்சி திராவிட இயக்கம் திமுக தான். 2 நான் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இந்த நிகழ்ச்சி முடித்து இன்னும் 2 நிகழ்ச்சி இருக்குது. 1 அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நான். ஆனா இந்த திராவிட இயக்கம் தான் பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னது. நம்ம எல்லாம் அழகுன்றோம். என்ன அழகு? பவுடர் போட்டுக்கிட்டு சென்ட் அடிக்கிறது இல்லை. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னது திராவிட இயக்கம். இந்த அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த பெண் அடிமையானவள் என்று சொன்னதை மாற்றி முதலில் அந்த பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பிலே உரிமையை கொடுத்த இயக்கம் திமுக. இதை செயல்படுத்திய தலைவர் கலைஞர். எல்லாத்துக்கும் மேலமா ஒரு பொண்ணை பெற்றுட்டு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு அடிமடியில கட்டின்னு இருக்கிறான். அந்த பெண் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். 3ஆம் மாசம் செய்வான், முதல் பிரசவம் பார்ப்பான். அதுக்கு மேல பார்க்க முடியாது. அண்ணன் தம்பி கவனிக்க மாட்டான். அண்ணி வர்ற அண்ணி ஓ எல்லாத்தையும் அவங்களுக்கே போடுறேன்ட்டு கவனிக்க மாட்டான். இதுக்கு தான் பார்த்தார் கலைஞர். ஆனா இதே திட்டத்தை 1956 நேரு பிரதமராக இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரார். பெண்கள் இந்து சமயத்தில் அப்பெல்லாம் ஆம்பளை சேர்த்துட்டா பொண்ணு சின்ன வயசு இருக்கும், ஆம்பளை பொம்பளைங்களை நெருப்புல தூக்கி உரங்கட்டை ஏற போடுவான். ஆனா இவர்களுக்கெல்லாம் தன் சுயக்காலில் இருக்க வேணும்னா பெண்களுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்கணும்னு நினைச்சார். யார்? அம்பேத்கர். இந்து கோட் பில்ல மாத்தணும்னு அவர் சட்ட அமைச்சராக இருந்து பார்லிமெண்ட்ல கொண்டு போறார். அந்த சட்டத்தை நேரு இருந்த காங்கிரஸ் கட்சியை தோக்கடிச்சது. அவர் சட்ட அமைச்சர். நான் எழுதிய இந்த சட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடியல, ஆகவே என் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுகிறேன். இந்த சட்டத்தை நிறைவேற்ற என்றைக்காவது ஒரு தலைவன் வருவான், அந்த சட்டத்தை நிறைவேற்றுவானார். அவருக்கு தெரியாது 1924ஆம் ஆண்டு திருக்குவளையிலே திருவாரூர் மாவட்டத்திலே ஒரு தலைவன் பிறப்பான், கருணாநிதி என்று அவனுக்கு பெயர். அண்ணாவின் தம்பியாக இருப்பான். இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தனிப்பெரும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலினை பெற்றுக் கொடுப்பான். அந்த பேரப்பிள்ளை உதயநிதி என்கிற பேரப்பிள்ளை இளைஞரணியை வெளியிடுத்துவான். அந்த தலைவன் தான் 1989 முதலமைச்சராக ஒரே கையெழுத்து. பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு உரிமையை கொடுத்த தலைவர் கலைஞர். சொல்றீங்கல்ல, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு அந்த பெண்களுக்கு முதலில் கேஸ் அடுப்பு கொடுத்து 96 கலைஞர் கொடுத்தாரா இல்லையா? இலவச கேஸ் அடுப்பு அடுப்பூதாக. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு கல்யாணத்துக்கு என்ன வரதட்சணை ஆகி போச்சு. இப்போ வரதட்சணை கொடுமை. கலைஞர் 8வது படிச்சிருந்தா
5000 ரூபாய் கொடுத்தார். அதுக்கடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்தார். இது கலைஞர் பெண்களுக்கு மட்டும். இது எல்லாத்த விட கலைஞர் செய்த பெரிய வேலை என்ன தெரியுமா? நான் சொன்னேன் இல்ல, பொருளாதார ரீதியா முன்னேறணும்ட்டு. அப்போ காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சி, அப்போ நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். இப்ப பாத்தீங்கல்ல, மோடி காலத்துல 100 நாள் வேலை கூலியே கொடுக்கல. ஆனா திமுக நம்ம எம்எல்ஏ எல்லாம் போராடி தான் மறுபடியும் அதுலயும் 2300 கோடிக்கு வேண்டியது 1800 கோடி தான் கொடுத்துக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மகளிர் சுய உதவி குழுவை முதலில் தோற்றுவித்த தலைவரும் கலைஞர் தான். இன்னைக்கு போறோம், நான் இந்த மலர் குழு, அன்னம் குழு போட்டு அவங்க எல்லாம் பேங்க் அக்கவுண்ட் வச்சு கடன் பெற்று தனியார் தொழில் நடத்தி பெண்கள் முன்னேறாங்க. இரண்டாவது, எவன் சொத்தையும் திருடிட்டு இல்ல, கொள்ளைச்சிட்டு இல்ல, மொழி போராட்டத்துக்காக சட்டை எரிச்சிட்டு போய்க்கிறேன். ஜெயலலிதா போனால திருடி போட்டு போய் அங்க பெங்களூர்ல முதலமைச்சர் கொடியோட கைட்டிட்டா பரப்பனாக்கிறாங்க. அது மாதிரி ஜெயிலுக்கு போல. இந்த திமுக வீட்டுக்கு விலக்கு நாட்டுக்கு தொண்டை. 18 வருஷம் இருந்த 18 முறை ஜெயிலுக்கு போய்க்கிறேன். 46 இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் திமுக இருக்கிறவனுக்கு வரலாறு உண்டு. அப்பெல்லாம் எம்ஜிஆர் பேட்ல கலைஞர் உடனே பேர் கூப்பிட்டாருனாவே ஜெயிலுக்கு ரெடியா இருக்கும். மக்கள் பிரச்சனைக்காக போராடி ஜெயிலுக்கு போவோம். ஆனா இன்னைக்கு எதுவுமே பண்ணாம சினிமாவில் நடிச்சதை மட்டும் வச்சுட்டு நான் வந்துட்டான்னா நான் தான் முதலமைச்சர், எனக்கு ஓட்டு போடுவான்னா அவெல்லாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. நான் சொல்றேன், தலைவர் கலைஞர் 14 வயதில் அரசியலுக்கு வந்தவர். தளபதி மு.க. ஸ்டாலின் 14 வயதில் அரசியலுக்கு வந்தவர். தளபதி ஸ்டாலின் பிறக்கும் போது அவருடைய தந்தை சிறையிலே இருந்தார். திருடிட்டு இல்ல, போரா மக்கள் பிரச்சனை. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் பிறக்கிற போது மிசா கைதியாக தளபதி ஸ்டாலின் ஜெயிலில் இருந்தார். இப்படி தியாகத்தால் உருவான இயக்கம், மக்களுக்காக பணியாற்றுகிற இயக்கம். அந்த மக்களுக்காக பணியாற்றுகிற இயக்கத்திற்கு எப்படி 2021 நிறைய பேர் சொன்னா ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, எல்லாம் ஒண்ணு, அவர் ஜெயிச்சார். இப்போது 2வது முறையாகவும் அவர் வெற்றி பெறுவார். எதனால் நம்பி இவ்வளவு சொல்ற? உங்களை நம்பி, உங்கள் பேராதரவை. தளபதி ஸ்டாலின் ஒருவரால் மட்டும்தான் தமிழ்நாட்டை வாழ்விக்க முடியும். அப்படி வாழ்விக்கிற தலைவர் இன்னும் அதிகம் செய்வார். ஆகவே 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி மீண்டும் தொடர உங்கள் பேரான ஆதரவை தர வேண்டும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சித்தூர் கிராமத்தின் சார்பில் கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுது. தெருமுனை பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஒன்றிய செயலாளர் மதிப்புக்குரிய நம்பர் எஸ்ஜி பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் VS முரளி மாவட்ட விஜய் துணைப்பர் அவர்களுக்கும், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள் அவர்களுக்கும், ஒன்றிய அவைத்தலைவரான நரசிம்மன் அவர்களுக்கும், ஒன்றிய துணை செயலாளரான சீனிவாசன் அவர்களுக்கும், ஒன்றிய துணை செயலாளர் சாவத்திரி சுந்தரவடிவேல் அவர்களுக்கும், அண்ணன் ஜானகிராமன் அவர்களுக்கும், திரு SRB ரமேஷ் அவர்களுக்கும், திரு CG சண்முகம் மாவட்ட பிரதி அவர்களுக்கும், அண்ணன் மணிவன் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஊராட்சியை சேர்ந்த கிளைக்கழக நிர்வாகிகள், உறுதி சேர்ந்த கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் நன்றி உரையாற்றிருக்கும் முகேஷ் மத்திய ஒன்றிய இளைஞர் அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி மாவட்ட இளைஞர் சார்பாகவும் மாவட்ட அமைச்சர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நெமிலி மத்திய ஒன்றியத்தில் சித்தூர் கிராமத்தில் மிக சிறப்பாக இந்த திருமண கூட்டத்தை நடத்தி முடித்த சித்தூர் முன்னாள் ஊராட்சி அமைச்சர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பாஸ்கரன் அவர்களுக்கும், பலராமன், பெருமாள், மணிகண்டன் மற்றும் கழகத்துறைகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய லட்சித்தொப்ப பலராமன் அவர்கள் இப்பொழுது ஒன்றிய செயலாளர் கைத்தறி ஆடை அணிவிப்பார்கள். நான் காலை விமானத்தில் தான் சிறப்பு விமானத்தில் தான் வந்தேன், சுற்றி கொண்டு வந்தேன். சிங்கப்பூர் வழியாக நான் சென்னைக்கு வந்தேன். எங்க சிங்கப்பூர் நம்மளுக்கு தெரியுமா? அந்த ஆயா சிங்கப்பூர் வழியா சென்னைக்கு வந்திருக்கிறது. அந்த நினைத்தை தான் இப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கை, பெண்ணின் கையிலே அறிவை கொடுத்தால் தான் அந்த சமுதாயம் அறிவுள்ள அந்த வச்சிருக்கணும். அதோடு சரி, அவளுக்கு கல்யாணம் வந்து அது என்ன கேட்டாலும் செய்யலாம். பொண்ணு வயசு நல்லா கட்ட போய் சரி போடா, போய் பச்சை மரங்களை வெட்டி தாய் மாமனா இருந்து ஓடி செய்யலாம். அதுக்கு முன்னாடி மறந்துடலாம். தாய் மாமன் தெரியாமே போயிட்டான்.
இந்த வரலாறெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அன்றும் பலரும் பெண்களுக்காக உங்களுக்காகவே நினைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் தாய்மார்களே. அந்த ஆட்சிதான் கதராடை பொன்னாடையாக அறிவிக்கிறேன். ஒன்றிய செயலாளர் மார்கண்டேயன் அவர்களே, தமிழ்நாடு அவர்களே, ஏ சண்முகம் அவர்களே, நெமிலியுடைய உள்ளாட்சி கே முருகேசன் அவர்களே மற்றும் நாகர்வாடி கிழக்கழக தோழர்களே, பொதுமக்களே, இறுதியாக நந்தூரி ஆட்டத்திற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2006 11 வரைக்கும் ஆட்சி நடத்தினார். அந்த ஆட்சியில் பொற்கால ஆட்சி. மக்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரே தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். யாரா இருக்கும் இந்திய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நிறைய திட்டங்களுக்கு பணம் ஒதுக்காமல் இழுத்தடிச்சுட்டு பாராட்டுவார். ஆனா பணம் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி நம்முடைய தமிழக மக்களுக்கான திட்டங்களை சிறப்பாக செய்வேன் என்று எனக்கு சிறப்பாக செய்து காட்டுகிறார். இனி மோடியை விரல் பாராட்டி கொண்ட ஒரே தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். அது மட்டுமின்றி அவருடைய தாய் 8 குட்டி 14 நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத் துறையில சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். விளையாட்டுத்துறை இந்தியாவிலேயே நம்ம சிறந்த ஊராட்சி பாருங்க. நம்ம வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 287 ஊராட்சி. ஒவ்வொரு ஊராட்சிக்கும் அந்த உபகாரம் கிட்டு கொடுத்து மக்கள் அது எல்லா இடத்துலையும் விளையாடணும், ஒரு விளையாட்டு மேம்பாடு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்டத்துக்கு ஒரு விளையாட்டு அரங்கத்தை கட்டத்துக்கு ஆணையிட்டவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு திட்ட செயலாக்க துறை சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. 2026 திமுக ஆட்சிக்கு வரும். அது உண்டான பணிகள் மக்கள் நீங்க சொல்லலாம். இன்னைக்கு இந்த 4 ஆண்டு காலத்திலே பார்த்திருப்பேன். 10 ஆண்டு காலத்துல 2011 21 வரைக்கும் பார்த்திருப்பேன். என்ன திட்டம் செய்திருக்காங்க, என்ன ஒன்று சொல்லுங்க. ஆட்சியில ஏதாவது ஒரு திட்டம் உறுப்பினர் செயல்படாதுங்க. இன்னைக்கு எடுத்துங்க, எல்லா திட்டமும் சிறப்புற செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள். விடியல் பயணம், இல்லம் தேடி கல்வி, அதே மாதிரி புதுத்தாக்கு 48. ஒரு விபத்து நடந்துட்டா ஒருத்தருக்கு விபத்து நடந்துட்டா நம்ம என்ன பண்றோம், பார்த்துட்டு பாரபட்சமா போயிடும். அது பக்கத்துல எந்த மருத்துவமனை சேர்த்துட்டு அவங்க கையாளக்கூடிய ஒரு ஆட்சி தளபதி ஆட்சி. இந்த அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி, அரக்கோணம் சட்டமன்ற மக்களை நீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் எங்களுடைய பொற்கால ஆட்சி தொடர திரும்ப வாய்ப்பு அளிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 3 ஜெயிக்கிற அரக்கோணம் நீங்க ஒரு பொருந்தாவதும் போது. ஆனால் பொதுமக்களை சிந்தித்து செயல்படும். பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க சிந்தித்து செயல்படுங்கள். சிந்தித்து செயல்பட்டு இந்த வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நெய்வேலி மத்திய ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் விழா மற்றும் திராவிட மாடல் நாயகர் தலைவர் தளபதி அவர்களின் 4 ஆண்டு கால ஆட்சியின் சொல்லுவாங்க. அந்த காலத்துல 5 முட்டம் 60 இருந்தா அறியாத பொண்ணு கறி சமைப்பானா சொல். பொய் இல்லை. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார். நாங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் கூட தெரிவிக்கிறேன். கொண்டாடி பேச்சு கேளுங்க. அவங்க பேச்ச கேட்டா நல்லா இருப்பீங்க. அதனால்தான் கதிரை நல்லா விளைய வச்சு மதுரை ஜில்லா ஆளை வச்சு அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவ 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணனா. அதனாலதான் என் தலைவர் 102வது பிறந்த நாள் கொண்டாடா இருப்பார் கலைஞர். அந்த பொம்பளைங்க பெண்கள் எல்லா விதத்திலையும் சுய காலில் நிக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட்டுக்காரங்க எவ்வளவு கஷ்டம், பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தார். இப்படி பார்த்து 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 செஞ்ச தலைவர் கலைஞர். அவருக்குள்ள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தார். இந்திய நாடே பின்பற்றி இருக்கிறது. என்ன திட்டம் தெரியுமா? மகளிர் உரிமை தொகை.
கழகத்தினுடைய பல்வேறு சாதனைகளை கேட்ட அனைவருக்கும் நெமிலி மத்திய ஒன்று திமுக மற்றும் மத்திய ஒன்று இளைஞரணி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நெமிலி மத்திய ஒன்றியம் நாகவேடு கிளைக்கழக செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கு நன்றி.